Good morning everyone. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாருமே இந்த லாக்டவுனை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திஸ் இஸ் எஸ்பெஷலி மேட் ஃபார் யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சியோட பிகினர்ஸ் ஆகட்டும், யூபிஎஸ்சியோட என்ன ஐடியானே தெரியாது ஆனால் அதை நம்ம படிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறதாகட்டும், இந்த மாதிரியான செட் ஆஃப் பீப்புளுக்கு தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ என்ன இந்த வீடியோட ஸ்பெஷல் அப்படின்னா, யூபிஎஸ்சியோட டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இதை பற்றி தான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக அனலைஸ் பண்ண போகிறோம். இப்போ யூபிஎஸ்சி அப்படின்னு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு ஆரம்பித்தா யூபிஎஸ்சியில் என்னெல்லாம் தேவை, எப்படியெல்லாம் படிக்கணும், என்னெல்லாம் பண்ணால் பெட்டராக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து டெக்னிக்ஸும் ஸ்ட்ராட்டஜிஸும் தான் ரொம்ப முக்கியமாக வந்து ரோல் ப்ளே பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் அண்ட் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இது எல்லாத்தையுமே ஒரு சீரியஸ் ஆஃப் வீடியோஸாக கொடுக்க போகிறோம். அதாவது நிறைய வீடியோஸாக அடுத்த வீடியோஸில் ஒவ்வொருத்துலேயும் ஒவ்வொரு டெக்னிக்ஸ் வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதுதான் யூபிஎஸ்சி பிகினர் சீரீஸ். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த யூபிஎஸ்சி பிகினர் சீரீஸ் அப்படிங்கிறது இந்த டெக்னிக்ஸ்க்காகவும் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்க்காகவுமே வந்து தனியாக உருவாக்கப்பட்ட சீரீஸ். இந்த சீரீஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிற எல்லா வீடியோலையும் ஒரு நாள் வீடியோவில் நம்ம ஒரு டெக்னிக்ஸ் நம்ம கற்றுப்போம். இன்றைக்கி வீடியோ 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடியே யூபிஎஸ்சியோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யூபிஎஸ்சி பற்றி ஐடியாவே இல்லை, யூபிஎஸ்சினா என்ன, அதில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கும், அதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, கரண்ட்ஸ் ஆகட்டும், அப்புறம் ஸ்டாட்டிக்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே என்ன அப்படின்னு தெரியாதவங்க அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள். அதில் இருந்து இப்போ ஒரு காம்பனண்ட்டாக நான் அனலைஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஃபெக்டிவ் ரீடிங் ஆஃப் என்சிஆர்டி. ஸோ என்சிஆர்டி இதை பற்றி ஓரளவு நம்ம நாலேஜ் இருக்கும். அது என்ன எஃபெக்டிவ் ரீடிங், வாங்க இந்த வீடியோக்குள்ளே அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சி அப்படின்னா ப்ரிப்பரேஷனில் இறங்கிட்டோம்னா எதெல்லாம் நமக்கு காம்பனண்ட், இதெல்லாம் கண்டிப்பாக டச் பண்ணி ஆகணும். இந்த மூணுத்தில் ஒன்று மிஸ் பண்ணாலும் நம்மளால் வந்து யூபிஎஸ்சியை ப்ராப்பராக கிளியர் பண்ண முடியாது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக், பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர், இது மூணுத்துலேயும் கரண்ட் அஃபேர்ஸை பற்றியான டெக்னிக்ஸ் நான் வந்து யூபிஎஸ்சி இன்ட்ரோடக்ஷன் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஹிந்து ஆகட்டும், இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆகட்டும், ரெண்டுத்தில் எது படிக்கணும், இல்லை ரெண்டுத்தில் ஒன்று ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் மீதி இருக்கிற இன்னொரு நியூஸ் பேப்பரில் நம்ம எந்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். பிகாஸ் ஹிந்துவில் வந்து மண்டே எஃப்ஏக்யூ, அப்படி இல்லை அப்படின்னா இந்தியன் எக்ஸ்பிரஸில் எக்ஸ்பிளைன்டு பேஜ், இதை பற்றியெல்லாம் வந்து நான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி கண்டிப்பாக பேசுவோம், ஆனால் இப்போ இல்லை, வர போகிற நெக்ஸ்ட் சீரியஸில் பேசுவோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஸ்டாட்டிக். என்னதான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ரொம்ப இதுவாக இருந்தாலும் ஸ்டாட்டிக்கோட லிங்க் பண்ணி படிக்கலைன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வேஸ்ட். பிகாஸ் ஸ்டாட்டிக் இல்லாத கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பேஸ்மெண்ட் இல்லாத பில்டிங் மாதிரி, கண்டிப்பாக அந்த பில்டிங்கால் ஸ்ட்ராங்காக நிற்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட பேசிக்கான ஸ்டாட்டிக் போர்ஷன் பற்றி தான் இந்த சீரீஸ் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரீஸில் இது என்சிஆர்டி சீரீஸ், அடுத்து ஸ்டாண்ட் புக் சீரீஸ் இருக்குது. ஸோ என்சிஆர்டி சீரீஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இதில் என்னெல்லாம் வந்து கேள்வி பிகினர்ஸ்க்கு புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா, ஹவு டு ரீட் என்சிஆர்டிஸ். என்சிஆர்டி நான் எல்லாமே வாங்கி வச்சுட்டேன் 6 to 12, ஆனால் அது எப்படி படிக்கணும்னு எனக்கு தெரியல. லைன் பை லைனா, பேஜ் பை பேஜாக நான் எப்படி கவர் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஓகே, அடுத்து என்ன கேள்வி கேட்பீங்கன்னா, ஹவு டு மேக் நோட்ஸ் எஃபிஷியன்ட்லி. இப்போ கண்டிப்பாக என்சிஆர்டிஸ்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க, ஆனால் அதை நான் எப்படியெல்லாம் நோட்ஸ் ரெடி பண்ணால் நான் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுத்துக்கும் அப்ளை பண்ணுறது அப்படின்ற கேள்வி இருக்கும். அடுத்த லிஸ்ட் ஆஃப் என்சிஆர்டிஸ், லிஸ்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் புக்ஸ். ஸோ இதெல்லாம் தான் உங்களோட கேள்வி. இந்த எல்லா கேள்வியுமே வந்து நம்ம வரப்போகிற வீடியோவில் சால்வ் பண்ணலாம். முதல் கேள்வி இன்னைக்கு வீடியோவில் என்னென்னா, ஹவு டு ரீட் என்சிஆர்டிஸ் எஃபெக்டிவ்லி. ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும், ஒரு ஆயுதம் நம்ம கையில் வச்சிருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை நம்ம எப்படி நமக்கு ஏற்ற மாதிரி அதை மோல் பண்ணுறோம் அப்படின்றது தான். என்சிஆர்டி அப்படின்றது சாதாரண ஒரு இரும்பு பெட்டகம் மாதிரி எல்லார் கையிலுமே இருக்குது, ஆனால் எல்லாராலுமே கிளியர் பண்ண முடியும்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா, அந்த என்சிஆர்டியை எவ்வளோ எஃபெக்டிவாக நம்ம என்ன மாடியூலில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்ம சக்ஸஸாக டிட்டர்மைன் பண்ணோம். ஸோ என்சிஆர்டிஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய 3 விஷயம் இதுதான். ஒன்று, ஒய் டு ரீட் என்சிஆர்டி. என்சிஆர்டி நமக்கு எதுக்கு? அடுத்து, நியூ ஆர் ஓல்டு என்சிஆர்டி. நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்கும், ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இந்த குழப்பம் இருக்கும். புது என்சிஆர்டி படிக்குவா இல்லை பழைய என்சிஆர்டி படிக்குவா, எதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எதை நான் ஸ்கிப் பண்ணால் பரவாயில்ல. ஓகே, அதுக்கான ஆன்சரும் வந்து நான் இந்த வீடியோவில் தந்திருக்கேன். அடுத்து, மெத்தட் டு ஸ்டடி எஃபெக்டிவ்னஸ். என்சிஆர்டி வந்து எஃபெக்டிவாக எப்படி படிக்கிறது அப்படின்ற மெத்தட்ஸும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா, ஒய் டு ரீட் என்சிஆர்டி. என்சிஆர்டி நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னா 3 விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். முதல்ல என்னென்னா, என்சிஆர்டி கண்டெயின் த அஃபிஷியல் டேட்டா ஃப்ரம் கவர்மெண்ட்.
ஸோ நம்ம கவர்மெண்ட் வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்கன்ற அஃபிஷியல் டேட்டா என்சிஆர்டியில் தான் இருக்குது. என்சிஆர்டியில் கொடுக்கப்பட்ட டேட்டா தான் கடைசியில் ஜெயிக்குமே தவிர மற்ற எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து வருஷத்துக்கு ஏகப்பட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஏகப்பட்ட ரிப்போர்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. எல்லாத்தையுமே படிக்க முடியும்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ அது எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி என்சிஆர்டியில் இருக்கிறத நம்ம படித்தோம் அப்படின்னா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து பேசிக்ஸ் நீட் டு பி கிளியர். என்றைக்குமே பேசிக்ஸ் இல்லாமல் நம்மளால் வந்து அட்வான்ஸாக போக முடியாது. ஸோ பேசிக்ஸ் எங்கே இருக்குன்னா நம்ம என்சிஆர்டியில் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இந்தியன் எலெக்ஷன் கேட்டிங்க அப்படின்னா பார்லிமெண்ட்ரி டெமோக்ராட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் பார்லிமெண்ட்ரினா என்ன, டெமோக்ராட்டிக்னா என்ன, அதை ஏன் நம்ம ஃபாலோ பண்ணோம், நம்ம ஏன் வந்து பிரசிடென்ஷியல் சிஸ்டமுக்கு போகல அப்படின்ற எல்லா கேள்விக்கும் பதில் எங்கே இருக்குன்னா பாலிட்டி என்சிஆர்டியில். ஸோ அதனால் பேசிக்ஸ் கிளியராக இருக்கணும். அடுத்து என்னென்னா there is a possibility of direct question from NCRT. ஏன் என்சிஆர்டி முக்கியம்னா என்சிஆர்டிலேருந்து டைரெக்டாக கொஷின்ஸ் பிக் பண்ணுவாங்க. முக்கியமாக சொல்ல போனோம்னா பாலிட்டி அண்ட் ஜியாகிரஃபியில் என்சிஆர்டிஸ் தவிர வெளியே இருந்து கேள்விகள் வர்றது ரேர். ஸோ என்சிஆர்டிஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா 2 சப்ஜெக்ட்ஸ், இன்னும் முக்கியமாக சொல்ல போனால் ஹிஸ்ட்ரி, 3 சப்ஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம். பாலிட்டி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி இது 3மே ஸ்டாட்டிக் போர்ஷன்லேருந்து தான் கேட்பாங்க. அது எங்கே இருந்துன்னா என்சிஆர்டிலேருந்து பெரும்பான்மையான கேள்விகள் அமையும். ஸோ இதனால தான் நீங்கள் என்சிஆர்டியை படிக்கணும். அடுத்து நம்ம டைலிமாக்கு போகலாம். நியூ ஆர் ஓல்டு. எந்த என்சிஆர்டி நான் படிக்கிறது எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா 2த்துலேயும் இருக்கிறத நான் சொல்லிடுறேன். நியூ என்சிஆர்டியாக இருந்தால் அதில் கான்செப்ட்ஸ் இருக்கும், ஓல்டு என்சிஆர்டிலையும் கான்செப்ட்ஸ் இருக்கும். ஆனால் நியூ என்சிஆர்டியில் அப்டேட்டட் ஃபேக்ட்ஸ் இருக்கும். இதில் இருக்கிற ஃபேக்ட்ஸ் எல்லாமே அப்டேட்டடாக இருக்கும். ஆனால் ஓல்டு என்சிஆர்டி பார்த்தீங்க அப்படின்னா 2004-5 உருவான என்சிஆர்டிஸ் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஃபேக்ட்ஸ் எல்லாமே பழைய ஃபேக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட எக்கனாமி புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 2018 என்சிஆர்டியில் நம்மளோட டிமானிட்டைசேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. நம்மளோட 5-year பிளானை முடிச்சுட்டு நித்தி ஆயோகில் எப்படி என்றானோ அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் 2004 புக்கில் போய் நித்தி ஆயோகை தேட முடியுமா? டிமானிட்டைசேஷன் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ நம்ம அப்டேட்டடான ஃபேக்ட்ஸ் நம்ம வச்சுக்கணும்னா கண்டிப்பாக நியூ என்சிஆர்டி ஃபாலோ பண்ணுறது இஸ் அ பெஸ்ட் ஐடியா. ஆனால் ஓல்டு என்சிஆர்டிஸ் ஃபாலோ பண்ணலாமானா பண்ணலாம். எதுக்குன்னா ஹிஸ்ட்ரிக்கு மட்டும். பிகாஸ் ஹிஸ்ட்ரியில் கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது. அதனால் ஹிஸ்ட்ரிக்கு ஃபாலோ பண்ணும்போது ஓல்டு என்சிஆர்டி ஃபாலோ பண்ணுங்கள். அதில் இருக்கிற டேட்டாஸை கேதர் பண்ணுங்கள். தட் வில் பி பெஸ்ட். மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நியூ என்சிஆர்டி ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து மெத்தட்ஸ் அண்ட் எஃபெக்டிவ் ஸ்டடி. ஸோ இதுதான் நம்மளோட 3வது கேள்வி. எப்படி வந்து என்சிஆர்டி கையில் இருக்குது, நான் எஃபெக்டிவாக படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 தாரக மந்திரம் தான். 1 பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர், 2 இன்டர்லிங்கிங், 3 விஷுவலைசேஷன். ஸோ இது 3த்தை பற்றியும் இப்போ பேசலாம். முதல்ல பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் அனலைசிஸ். உங்ககிட்ட என்சிஆர்டி இருக்குன்னா மொத்த என்சிஆர்டி உட்காந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பரில் எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, சிலபஸ்லேருந்து எப்படி கேள்வி கேட்குறாங்களோ அப்படி படிச்சிங்கன்னா போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்னு 2 இருக்குது. மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்ன, நம்ம வீடுக்குள்ளே பட்ஜெட், அவ்வளோதான். மேக்ரோ அப்படின்னு போனீங்கன்னா ஒரு ஓவரால் கண்ட்ரி, அந்த கண்ட்ரியில் எப்படி பட்ஜெட், எப்படி மானிட்டரி பாலிசி. ஸோ நமக்கு சிலபஸில் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தான் இருக்குது, மைக்ரோ கிடையாது. அதனால் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் நம்ம படிக்க தேவையில்லை அப்படின்றது எப்படி தெரிஞ்சுப்பீங்கன்னா சிலபஸ்லேயும் பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்லேயும் தான் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணுங்கள், கூடவே வச்சுருங்க. சப்ஜெக்ட் வைஸ் வந்து டிவைட் பண்ணி நிறைய புக்ஸ் சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி, அதாவது பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் புக்ஸ் வாங்கி எந்தெந்த சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்தந்த கொஷின் பேப்பரை வந்து அந்தந்த சப்ஜெக்ட்லேருந்து கேட்டிருக்க கொஷின்ஸை ஒரு தடவை பாருங்கள். அடுத்து இன்டர்லிங்கிங் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். இது என்ன இன்டர்லிங்கிங் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ்? எல்லாருமே ஈஸியாக வாயில் சொல்லிட்டு போயிடுறீங்க இன்டர்லிங்கிங் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு. யூபிஎஸ்சிக்கு நான் என்ன பண்ணுறது, எப்படி நான் 2 விஷயத்தை இணைக்கிறது? ஏன்னா கிட்டத்தட்ட 6 சப்ஜெக்ட்ஸ் மேஜர் சப்ஜெக்ட், அதுக்குள்ளே டிவிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நான் எதோட லிங்க் பண்ணுறது அப்படின்ற டவுட் உங்களுக்கு வந்தால் டவுட்டே தேவையில்லை. ஐ வில் ஷோ யூ அ டெக்னிக். என்ன அப்படின்னா இதுதான் அந்த டெக்னிக். இங்கே பாருங்கள், ஜென்ரல் ஸ்டடீஸ் 1. ஓகே, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜிஎஸ் பேப்பர் 1. பேப்பர் 1ல் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது? ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஜியாகிரஃபி, அவ்வளோதான். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா இன்டர்லிங்கிங் அப்படின்னா இந்த 3 சப்ஜெக்டையுமே இன்டர்லிங்க் பண்ணி படிக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் வந்து மகாஜனபதாஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக, அவங்க தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படின்னு ஹிஸ்ட்ரி படிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் ஜியாகிரஃபியில் இருக்குது. ஏன்
படித்தவங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஏன்னா அங்கே அயன் ஓர் இருந்தது. அயனை வச்சு ஃபாரஸ்ட்டை அழிச்சாங்க. அங்கே கங்கா நதி இருந்ததுனால, கங்கா ரிவர் இருந்ததுனால அங்கே அக்ரிகல்ச்சரை ரொம்ப வேகமாக எலாபரேட் பண்ணாங்க. அக்ரிகல்ச்சர்னால ட்ரேட் ஆச்சு, ட்ரேட்னால வெல்த் ஆச்சு, வெல்த் வந்ததுனால அவங்க பெரிய மகா ஜனபதாவாக மாறினாங்க. ஸோ ஹிஸ்ட்ரியில் இருக்கிற டேட்டா உங்களுக்கு தெரியணும்னா முதல்ல ஜியாகிரஃபியில் அங்கே ரிவர் இருந்தது, அங்கே அயன் ஓர் கிடைச்சது, அதை வச்சு அவங்க மெட்டலர்ஜி யூஸ் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் தெரியணும். ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி, கல்ச்சர் இது மூணுத்தையும் நீங்கள் இன்டர்லிங்க் பண்ணி படிக்கணும். அடுத்து இதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் 2 பாருங்க. பாலிட்டி, கவர்னன்ஸ், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன். இப்போ நம்ம நாட்டில் ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம நாடு தன்னிச்சையாக எடுத்துட முடியாது. இந்த உலகத்தில் மொத்தம் 196 நாடு இருக்குது. ஸோ எந்த நாட்டுக்கும் பாதகம் விளைவிக்காத படி நம்ம எடுக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு ஈரான் இஷ்யூ உங்களுக்குலாம் தெரியும். ஈரானில் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ரெடி பண்ணுறாங்க அப்படின்ற இஷ்யூ போயிட்டுருக்கு. அவங்க நாடு அவங்க ரெடி பண்ணுறாங்க, நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு யாருமே விடலையே. அவங்க மேலே சாங்ஷன்ஸ் போடுறாங்க, யூஎன்ல ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நாட்டோட பாலிசியும் அங்கே நடக்கிற கவர்னன்ஸும் இன்டர்நேஷ்னலை சார்ந்து தான் இருக்குது. அதனால இந்த 3 சப்ஜெக்ட்ஸையும் இன்டர்லிங்க் பண்ணி படிக்கணும். இப்போ தெரியுதா இன்டர்லிங்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னா இதுதான் அந்த டெக்னிக். அடுத்து நம்ம 3வது இஷ்யூ போகிறோம், விஷுவலைசேஷன். வாட் இஸ் விஷுவலைசேஷன் அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குன்னா அதை கண்ணை மூடி நம்ம ஒரு இமேஜினேஷன் கொண்டு வரணும். எக்ஸாம் ஹாலில் நீங்கள் போய் அங்கே உட்காந்துட்டு எல்லா ஃபேக்ட்ஸையும் வந்து ரீமெமரைஸ் பண்ணி ரீகெயின் பண்ண முடியாது. ஸோ விஷுவலைசேஷன் இஸ் த கீ. எப்படி அப்படின்னா இப்போ நான் ஒரு சின்ன கதை சொன்னேன் இல்லையா, மகாஜனபதாஸ். இதே கண்ணை மூடி யோசிச்சு பாருங்கள். மகாஜனபதாஸ்ன்றவங்க ஒரு சாதாரண நாடோடி மக்களாக தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு இரும்பு தாது கிடைச்சது. ஸோ இரும்பை அவங்க வந்து கூரிய வாளாக்குனாங்க, அருவாளாக்குனாங்க, அதை வச்சு காடுகளை அழிச்சாங்க. ஸோ கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. காடுகளை அழிச்சதுனால அவங்க அந்த இடத்துல அக்ரிகல்ச்சர் பண்ணாங்க, அதனால நிறைய வெல்த் வந்தது. அதை எடுத்துட்டு போய் வெளிநாட்டுக்கு கொடுத்து அங்கேருந்து பணம் சம்பாரிச்சாங்க, கோட்டை கட்டினாங்க, மதில் கட்டினாங்க, அங்கே நிறைய வீரர்களை நிறுத்தினாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இது ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகும் இல்லையா. ப்ரிலிம்ஸில் சாதாரணமாக ஒரு கேள்வி கேட்குறாங்க, எதனால் மகாஜனபதாஸ் தான் ஃபஸ்ட்டு கிரேட் கிங்டம் ஆச்சு, அதுக்கு முன்னாடி இருந்தவங்களால ஆக முடியல அப்படின்னா. ஃபார் எக்ஸாம்பிள் ஹரப்பன் அழிஞ்சதுக்கும் காரணம் என்னென்னா அவங்கக்கிட்ட அயன் கிடையாது, வெறும் காப்பர் தான் இருந்தது, ரைட். இந்த மாதிரி கண்ணை மூடி யோசிங்க, கண்ணை மூடி ஒரு இமேஜினேஷன் கொண்டு வந்து ஸ்டோரி ரெடி பண்ணுங்கள். இதே போதுமே மெயின்ஸில் கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் ரைட். ஸோ இந்த மாதிரி விஷுவலைசேஷன் கொண்டு வாங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஆல் த திங்ஸ், பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் ஆகட்டும், இன்டர்லிங்கிங் ஆஃப் சப்ஜெக்ட் ஆகட்டும், விஷுவலைசேஷன் ஆகட்டும், இது 3 தான் எஃபெக்டிவ் மெத்தட் டு ஸ்டடி NCRT. கிளியர்? ஸோ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்ப்போம் அப்படின்னா, இன்னைக்கு வீடியோவில் NCRTஸ் எப்படி எஃபெக்டிவாக படிக்கிறதுன்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்த வீடியோவில் நோட்ஸ் எப்படி எஃபிஷியண்ட்டாக எடுக்கிறது, இதுக்கும் டெக்னிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டெக்னிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ கெட் ரெடி ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோங்க, எப்படி படிக்கணும் அப்படின்றத உங்கள் மைண்ட் மேப் வந்து ரெடி பண்ணுங்கள், படிச்சுட்டு இருங்க. நான் நோட்ஸ் பற்றி சொல்லித்தரேன், அப்போ நீங்கள் ப்ராப்பராக நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.